எல்லாரும் எனக்கு சொல்ல போறோம். அப்பா ஆண்டவரே இயேசுப்பா, என் ஜீவனை நான் பொருட்டா நினைக்க போறது இல்ல ராஜா, நீர் மாத்திரம் எனக்கு வேணும் ஆண்டவரே இயேசுப்பா. உம்முடைய ஊழியத்தை நான் இன்னைக்கு செய்ய ஆசையா இருக்கிறேன்னு எல்லாரும் சொல்ல போறோம். அப்பா ஆண்டவரே இயேசுப்பா, உமக்காக நான் வாழ தயாரா இருக்கிறேன். எத்தனை போராட்டங்கள் என் வாழ்க்கையில வந்தாலும் அப்பா ஆண்டவரே இயேசுப்பா, நீங்க கொடுக்கிற பலத்துல இன்னைக்கு நான் அதுல போக போறேன் ராஜா. நீ கொடுக்கிற பலத்துல ஆண்டவரே இயேசுப்பா, அந்த புயல் நடுவுல ஆண்டவரே இயேசுப்பா, ஒரு கீறல் இல்லாம நான் போக போறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உடைந்து போன எந்தன் கூடாரத்தை உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன் கூடாரத்தை உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீ, பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீ. பயிர் நிலமாயனை மாற்றி விட்டீரப்பா, பயிர் நிலமாயனை மாற்றி விட்டீ. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டுக் கொண்டீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டுக் கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று மூளைக்கு தலைகளை நான் மாத்திராச்சா. உலகம் என்னை வெறுத்துச்சு, ஆனா என்ன நீ சிங்காரத்துல வைத்திருக்கிறீர் ராஜா. அப்பா எனக்கு என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஆண்டவரே இயேசுப்பா, என்னோட வாழ்க்கை ஆண்டவரே இயேசுப்பா, எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே இயேசுப்பா என்னை கீழே தள்ளினாங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே இயேசுப்பா, நான் வாழ ஆண்டவரே இயேசுப்பா பிரோஜனம் இல்லை சொன்னாங்கப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, நீ அழிந்து போவேன்னு சொன்னாங்க ஆண்டவரே இயேசுப்பா. ஆனா இந்த வேளையில என்ன சிங்காரத்துல வைத்திருக்கிறீங்க ராஜா. அவங்க முன்பாக ஆண்டவரே இயேசுப்பா என்னோட தலையை நீர் அபிஷேகம் பண்ணு. ஆண்டவரே இயேசுப்பா, என்னையினால் என்னோட தலையை நீர் அபிஷேகம் பண்ணுகிறீங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே இயேசுப்பா, நான் கீழே விழுந்து போவேன்னு நினைச்சேனே. ஆண்டவரே இயேசுப்பா, இந்த நேரத்தில் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறீங்க ராஜா, என்னை அழகப்படுத்தி வைத்திருக்கிறீங்க ராஜா. என்னை குழியில தண்ணி நாங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே இயேசுப்பா, என்ன நீர் ராஜா பக்கத்துல உட்கார வைத்தீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுப்பா, என்ன நீர் தலையை எண்ணெயால அபிஷேகம் பண்ண என்ன நீர் உயர்த்தி வைத்திருக்கிறீங்க. நான் எப்படி நினைச்சேன் ஆண்டவரே, இதை என்னால பண்ண முடியுமான்னு யோசிச்சேன் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு நான் அதை முடித்து, எப்படி முடித்தேன் நான் அது முடித்து ஜெயமா என்னோட வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறார் ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே இயேசுப்பா, நீர் உயர்ந்தவர் அப்பா, நீர் உயர்ந்தவர், நீர் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுப்பா, உம்முடைய நாமம் உயர்ந்தது தகப்பனே. ஓ அப்பா ஆண்டவரே இயேசுவே, நீர் பெரியவர். ஹல்லேலூயா.
எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரே இயேசுப்பா, அவருக்கு நம்ம இன்னைக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே இயேசுப்பா நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். ஆமென். ஆண்டவரே இயேசுப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. ஆண்டவரே இயேசுப்பா, நான் சோர்ந்து போய் விழுந்து போயிடுவேன்னு நினைச்சேன். ஆண்டவரே இயேசுப்பா, இந்த நேரத்தில் நான் எவ்வளோ கம்பீரமாக நிற்கிறேன் பாருங்க. ஆண்டவரே இயேசுப்பா, அது உங்களுடைய கிருபை. ஆண்டவரே இயேசுப்பா, நீர் கொடுத்த பலன். ஆண்டவரே இயேசுப்பா, மனுஷன் எனக்காகல, நீர் ஒருவர் மாத்திரம் எனக்கு கொண்டு ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே இயேசுப்பா, என் உள்ளம் நிறைவா உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். யாரும் சும்மா இருக்கக்கூடாது. இது நன்றி செலுத்துகிற வேலை. ஆண்டவரே இயேசுப்பா, உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா, என்னோட ஜீவன் போகோன்னு இருந்த வேலையில கூட ஜீவனை கொடுத்து என்னை உயர்த்தி வைத்திருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே இயேசுப்பா, நான் சோர்ந்து போன வேலையில என்னோட கண்ணீரை நீர் துடைச்சிங்க தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா, என் வியாதியின் நேரத்தில் ஆண்டவரே இயேசுப்பா ஒரு குறைவில்லாம என்னை நீர் பாதுகாத்தீங்க ராஜா. உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, நீர் பெரியவர். கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தருக்கு நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தா. நன்றி உள்ளம் நிறைவுடன், உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தருக்கு நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தா. பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் செழித்திடுவான். என் தேவனின் செயல், தேவனின் செயல் இதுவே நமக்காய். பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயல் இதுவே நமக்காய். நமக்காக தரித்திரமா இருந்த நம்ம ஆண்டவர் இன்னைக்கு செழிப்பா மாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுப்பா, உமக்கு நன்றி. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ His Son. And now let the weak say I am strong. Let the poor say I am rich because of what the Lord has done for us. And now let the weak say I am strong. Let the poor say I am rich because of what the Lord has done for us. எல்லாரும் நன்றி அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. பலவீனன் அப்பா ஆண்டவரே சாப், பலவீனனா இருந்தேன் தகப்பனே. அப்பா ஆண்டவரே சப்பா, என்னோட வியாதியில தரித்திரனா இருந்த ராஜா. அப்பா ஆண்டவரே சப்பா, எப்போ நீங்க என் வாழ்க்கையில வந்தீங்களோ அப்பா ஆண்டவரே சப்பா, என்னோட வாழ்க்கை ஆண்டவரே சப்பா ஏதோ ஒரு உயர்வு ஆண்டவரே சப்பா. மனிதனால் இந்த உயர்வை கொடுக்க முடியாது, மனிதனால் இந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியாது ராஜா. நீர் எனக்கு ஆண்டவரே சப்பா இந்த மகிழ்ச்சியா இந்த உயர்வை என்னோட வாழ்க்கையில நீர் கொடுத்திருக்கிறீங்க. கரங்களை தட்டி எல்லாரும் நன்றி செலுத்துவோமா?
அப்பா உமக்கு நன்றி சொல்லுங்க. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி 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 அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா உயர்த்தப்படத்தக்கவ நீர் ஒருவர் அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா என்னோட பலவீனத்துல பலனா மாத்துனீங்க ராஜா. அப்பா ஆண்டவரே இயேசுப்பா என்னோட சுகவீனத்துல சுகம் தந்தீங்க ராஜா. என்னோட தோல்வியில ஜெயம் தந்தீங்க தகப்பனே. அப்பா எல்லாரும் ஆண்டவரே இயேசுப்பா நான் தோட்டு போவேன், என்னால ஒரு யூஸ் இல்லைன்னு சொன்னாங்க ஆண்டவரே. இன்னைக்கு நீங்க என்ன கொண்டு எத்தனையோ அற்புதங்களை செஞ்சுட்டு இருக்கீங்க ராஜா. என்ன கொண்டு எத்தனையோ பேர் ரட்சிப்புக்குள்ள நடத்துறீங்க ராஜா. நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. வாடுற ஆண்டவரே இயேசுப்பா அப்பா ஆண்டவரே இயேசுப்பா ஒரு ரீசன் இல்லாம நான் இருந்தேன் ஆண்டவரே இயேசுப்பா. என் வாழ்க்கையில எப்போ நீங்க வந்தீங்களோ என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே இயேசுப்பா தலைகீழ மாறிச்சு ஆண்டவரே இயேசுப்பா. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் ராஜா. ஆண்டவரே இயேசுப்பா என்னால சொல்ல முடியும் என் இயேசு என் உள்ளத்துல வந்ததுனால இன்னைக்கு நான் உயர்வுல இருக்கிறேன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ராஜா. நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே இயேசுப்பா உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா இவ்வளவு நேரம் ஆண்டவரே இயேசுப்பா உம்மை மகிமைப்படுத்தி ஆண்டவரே இயேசுப்பா துதிச்சு ஜனங்கள் ஆண்டவரே இயேசுப்பா நீர் ஆசீர்வதிங்க ராஜா. நீர் பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா தங்களுடைய இருதயங்கள் ஆண்டவரே இயேசுப்பா வேதனையோடு வந்திருக்கிற ஜனங்களை நீர் கண்ணோக்கி பாருங்க அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா உங்களுடைய பந்தியில வந்து ஆண்டவரே இயேசுப்பா கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே இயேசுப்பா நீர் பரிசுத்தப்படுத்துங்க. நீர் கழுவி சுத்திகரிங்க ராஜா. உம்முடைய பரிசுத்தம் எங்களுக்கு மிக அதிகமா தேவைப்படுகிறது தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா எங்களுக்கு வேண்டிய மன்னாவை எங்களுக்கு தந்து நீர் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே இயேசுப்பா எங்களை நீர் மென்மேல ஆண்டவரே இயேசுப்பா பாதுகாத்து வழி நடத்துங்க. உங்களுடைய கருத்துல எல்லாவற்றையும் ஆண்டவரே இயேசுப்பா நான் தருகிறேன். நீர் பெரியவர். ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி இந்த காலை ஆராதனையில அவரை ஆராதிக்கும்படியாய் தொழுது கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு தந்த கிருபைகளுக்காய் எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை உற்சாகமாய் ஸ்தோத்திரம் பண்ணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். கடந்து போன வாரம் முழுவதும் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்முடைய வேலைகள் ஒவ்வொரு குடும்பத்தின் ஒவ்வொரு காரியங்கள் பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் தேவன் தாமே கூடவே இருந்து நடத்தி வந்த பாதைகளுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரே சோதரே சோதரே. வழிகள் எல்லாம் காக்கும்படிக்கு தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு வழி நடத்தினபடியினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரே இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்தீர். எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் சிறியோர் பெரியோர் அத்தனை பேரை எங்களை காத்து வழி நடத்தி வந்தீரே. உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாக நடத்தி செல்ல போற தேவனை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதியை நாம் வாசிப்போம். 119வது சங்கீதம் அதனுடைய 161 முதல் கடைசி வரைக்கும். 119. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 119 161 முதல் 176 வரை. பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன்.
கர்த்தாவே, என் கூப்பிடுதல் மது சந்நிதியில் வருவதாக. மது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் மது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் மது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது. முத நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியா இருப்பதாக. ஆமென். கர்த்தர் தந்த ஹalleluya, praise the Lord, praise the Lord. 161 முதல் உள்ள வசனங்களிலே பார்க்கும்போது, பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்துக்கே பயப்படுகிறது. காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்துகிற ஜனங்கள், ஆனாலும் ஆண்டவரே உமது வசனத்துக்கு என்னுடைய இருதயம் பயப்படுகிறதப்பான்னு சொல்லுகிறார். 162ல மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழுகிறது போல நான் உமது வார்த்தைகளின் பேரில் மகிழுகிறேன். மிகுந்த கொள்ளை உடைமைகளை கண்டுபிடிக்கிறவன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவானோ அதுபோல ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை படிக்கும்போது, உம்முடைய வேத வசனம் என்னோடு பேசும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லுகிறார். 163ல பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நான் நேசிக்கிறேன். இன்றைக்கு பொய்யை நேசித்து வேதத்தை அருவருக்கிறவர்களாய் யாராவது இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். பொய்யை பகைத்து அருவருத்து பொய்யான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டு வேதத்தை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். 168ல உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன், என் வழிகளெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய கட்டளைகளையும் அவருடைய வேதத்துள்ள முன்மாதிரியான சாட்சிகளையும் நாம் காத்து நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். 169-70ல கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சன்னதியில் வருவதாக, உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்க. ஆண்டவரே, நான் உணர்வற்றவனாக இருக்கக்கூடாது. என் விசுவாச வாழ்க்கையில் நான் உம்முடைய வேதத்தை படிக்கவும் அதை கொண்டு உணர்வடைந்தவனாக என் வாழ்க்கையை சரிப்படுத்தவும் நல்ல ஒரு உணர்வுள்ள அனுபவத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் ஆண்டவரிடத்தில் கேட்டு தேவனுக்கு பிரியமில்லாத பாதைகள் வழிகள் இருக்கும் நாம் மாற்றி நல்ல உணர்வுள்ள இருதயத்தோடு செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். 173ல நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள கரம் எனக்கு துணையாயிருப்பதாக என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். 175ல என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது, உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாயிருப்பதாக. என்னுடைய ஆத்துமா பிழைத்திருந்து என்ன செய்யட்டும்? உம்மை துதிக்க கடவது. ஸ்தோத்திரம். கடைசியாக எழுதுகிறார், காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். ஆண்டவரே, காணாமல் போன ஒரு ஆட்டை போல நான் வழி தப்பி போனாலும் நீர் அப்படியே என்னை விட்டு விடாதிரும். என்னை தேடுங்க ஆண்டவர். நல்ல ஒரு மேய்ப்பன் தேடுகிறது போல என்னை தேடும் அப்படின்னு சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். உமது கற்பனைகளை நான் மறவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய கற்பனைகளை மறவாதபடிக்கு அந்த கற்பனைகளின் வழிகளிலே நடக்கும்படியாய் தேவன் நம்மை குறித்து விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க இந்த நாளிலே கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். வசனங்களின்படி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வழி நடத்தி செல்ல எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உட்காருங்க. இந்த நாளிலும் சாட்சி இல்லை, முக்கியமான சாட்சி இருந்தால் அடுத்த வாரம்
சொல்லலாம் இல்லையே? இல்லை, இன்னைக்கு மாலை ஆராதனையில நீங்க சாட்சிகளை சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஒரு சில அறிவிப்புகளை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு மாலை வழக்கமாய் நடைபெறுகிற மாலை கூட்டம் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். இங்கே மாலை ஆராதனையில் வந்து கலந்து கொள்ளுங்க. 4 மணிக்கு ஆலயத்தில் வந்து ஜெபித்து கைப்பிரதி ஊழியம் நடைபெறும். ஊழியத்தில் நீங்கள் பங்கு பெற்று கர்த்தருக்கென்று ஊழியங்களை செய்யுங்க. அதுபோல் இந்த வாரத்தில் திங்கள் முதல் வியாழக்கிழமை மாலை ஜெபம் 6:30 மணிக்கு நடைபெறும். நீங்கள் மாலை கூட்டத்தில் மாலை ஜெபத்தில் வந்து 1 மணி நேர ஜெபத்தில் ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறும். உபவாச ஜெபத்தில் வந்து பங்கு பெறுங்க. சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் அதுபோல் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். காத்திருப்பு கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. அடுத்த மாதம் இது போன்ற திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிற 2வது வாரம் ஞானஸ்நானம் எடுக்க ஆயத்தமாய் உள்ளவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படும். ஞானஸ்நான ஆராதனை உண்டு. உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க, இல்லை உங்கள் நண்பர்கள் ஞானஸ்நானம் எடுக்க ஆயத்தமாக இருந்தால் நீங்கள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி இந்த வாரமோ அடுத்த வாரமோ ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு தசம பாகங்களை காணிக்கைகளை கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு புதுசாக இன்னைக்கு தான் சர்ச்சுக்கு புதுசாக வந்திருக்கிறேன் அப்படின்னு யாரா இருக்கீங்களா? புதிதாய் வந்திருக்கிற சௌரிக்காக எழும்பி நிற்கிற சௌரிக்காக எல்லாரும் கண்களை மூடி செபிப்போம். ஸ்தோத்திர. நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் புதிதாய் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறதானே அருமையான சௌரியை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்து இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. என்னிடத்திலே வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளேன் என்று சொன்ன தேவன் உம்முடைய நேச கரத்தினால் இவர்களை ஆசீர்வதித்து அரவணைத்து தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். அவருடைய வாஞ்சைகளை விருப்பங்களை ஆண்டவர் தாமே நிறைவேற்றுவீராக. குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை தொடர்ந்து ஆலயத்தில் வரவும் ஆராதிக்கவும் உமக்கு சாட்சியாய் ஜீவிக்கவும் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருங்க. உங்கள் ஜெப குறிப்புகளை விலாசங்களை கொடுத்து செல்லுங்க. தொடர்ந்து உங்களுக்காய் சபையாராய் செபிக்க அது ஏதுவாக இருக்கும். ஒரு சகோதரி அவருடைய ஜெப குறிப்புகளை வாங்கி கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை கொடுத்து ஆராதிப்போம். பாடல் பாட விரும்புகிறவர்கள் நீங்க முன்னாடி வந்து பாடலாம். இன்னுமாயின் பேரில் நம்பிக்கை, என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல. இன்னுமாயின் பேரில் நம்பிக்கை, என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல. தடமாறி போன போது பின் தொடர்ந்தீரே, நான் பாவ சேற்றில் விழுந்த போது தூக்கி எடுத்தீரே. தடமாறி போன போது பின் தொடர்ந்தீரே, நான் பாவ சேற்றில் விழுந்த போது தூக்கி எடுத்தீரே. கரம் பிடித்த உம்மை நான் உதறி
பொருளாசை என்னை துரத்தவே லோத்தின் மனைவி போல நானும் திரும்பி பார்த்தேனே மாம்ச இச்சை பொருளாசை என்னை துரத்தவே லோத்தின் மனைவி போல நானும் திரும்பி பார்த்தேனே துளி விஷத்தை மனதுக்குள்ளே அனுமதிக்கவே முட்புதருக்குள்ளே விலை பயிராய் தடுமாறினேன் இயேசு அப்பா உம்மை விட்டு நான் ஒளிந்தோடினேன் இயேசு அப்பா உம்மை விட்டு நான் ஒளிந்தோடினேன் மீண்டும் 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 ஒளிந்தோடினேன் மீண்டும் 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 பாவி ஒளிந்தோடினேன் இன்னுமா என் பேரில் நம்பிக்கை என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல என்ன சொல்ல என்ன சொல்ல என்னை சுற்றி எத்தனையோ பேரிருந்துமே பணம் பதவி புகழ் பகட்டு எல்லாம் இருந்துமே என்னை சுற்றி எத்தனையோ பேரிருந்துமே பணம் பதவி புகழ் பகட்டு எல்லாம் இருந்துமே பல இரவுகள் மனமுடிந்து தனித்திருந்தேனே மீண்டும் ஒரு நாள் அவர் மடியில் மனம் கசந்தேனே இயேசு அப்பா என்னை மீண்டும் மீட்டெடுத்தாரே இயேசு அப்பா என்னை மீண்டும் மீட்டெடுத்தாரே மீண்டும் 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 மீட்டெடுத்தாரே மீண்டும் 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 அன்பால் மீட்டெடுத்தாரே இன்னுமா என் பேரில் நம்பிக்கை என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல நான் என்ன சொல்ல இன்னுமே என் பேரில் நம்பிக்கை இயேசு அப்பாவுக்கு நான் என்றும் செல்லப்பிள்ளை என்றும் செல்லப்பிள்ளை அல்லேலூயா இன்றைக்கு புதிதாய் வந்ததான யசோதா சௌரிக்காக கர்த்தர் அவள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க சாப்பிடுகிற சாப்பாடு செரிமானம் ஆகாமல் இருக்கிற அந்த பலவீனங்கள் நெஞ்சு வலிகள் நீங்கணும் கெட்ட கனவுகள் வரக்கூடாது அம்மா வெங்கட்டம்மா பலவீனம் நீங்கணும் அவருடைய இந்த ஜெப விண்ணப்பங்களுக்கா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டவரே இந்த நாளிலே புதிதாய் வந்த சௌரியுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பலவீனங்கள் நெஞ்சு வலிகள் ஜீரணமாகாத பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் ஒரு விடுதலை கொடும் ஒரு அற்புத சுகத்தை கர்த்தர் தாமே கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அம்மாவுக்கு இருக்கிற பலவீனங்களை நீக்கி தேவன் நல்ல சுகத்தை கொடு நல்ல விடுதலை கொடும் அப்பா பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஆமென் புதிதாய் சபைக்கு வருகிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய அதிசயங்களை அற்புதங்களை நடப்பிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஜனங்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரவும் ரட்சிக்கப்படவும் கர்த்தருடைய பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 ஆமென் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பரலோகத்திலே பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி இயேசு சொல்லி இருக்கிறார் இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் இந்த சபைக்கு வருகிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்முடைய சபை ஊழியங்கள் மூலமாய் இந்த பகுதியில் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படவும் பரலோகத்தில் ஜீவ புத்தகத்தில் பேரெழுதப்படவும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் யாரெல்லாம் இன்றைக்கு பலவீனங்களோடு இருக்கிறார்களோ கர்த்தர் எல்லாரையும் சுகமாக்கணும் நல்ல சுகத்தை கொடுக்க கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டவரே பலவீனம் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளையும் உம்முடைய ஆணி வாய்ந்த கரத்தினால சுகத்தை கொடும் விடுதலையை கொடும்
விடுதலையை கொடும். ஆமென். படிக்கிற நம்முடைய அத்தனை பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். புதிய கல்வியாண்டில் அவர்கள் நாளைய தினத்திலிருந்து ஸ்கூலுக்கு போய் படிக்க போகிறார்கள். பிள்ளைகளோடு தேவன் இருக்கணும். எல்லா பிள்ளைகளையும் எழும்பி நில்லுங்க. படிக்கிற பிள்ளைகள் எல்கேஜியிலேருந்து கல்லூரி வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் எழும்பி நில்லுங்க. சபையாராய் உங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். எழும்பி நிற்கிற அந்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கணும். சகல விதமான ஞானத்தினால கிருபையினால பிள்ளைகளை தேவன் நிரப்பணும். ஸ்தோத்திர. இந்த கல்வியாண்டிலும் அவர்களுடைய படிப்பின் மத்தியில் நல்ல வெற்றியை கொடுக்கணும். பிள்ளைகளுடைய பெற்றோருடைய கஷ்டத்தை உணர்ந்து பிள்ளைகள் படிக்க வேண்டும். நல்ல உயர் படிப்புகளை படிக்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யணும். வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தோடு நோக்கத்தோடு பிள்ளைகள் படிக்கிறவர்களாக இருக்கணும். ஸ்தோத்திரன். லட்சியத்தை இழந்தவர்களாக படிக்கிற இடங்களில் பாவ கிரியைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. கெட்ட நண்பர்களோடு நண்பிகளோடு சேர்ந்து கெட்டு போகக்கூடாது. பிள்ளைகளை ஆண்டவர் வழி நடத்தணும். எல்லாரும் கண்களை மூடி செவிப்போம். ஆண்டவர் எழும்பி நிற்கிற பிள்ளைகள் அத்தனை பேருக்காய் ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த புதிய கல்வியாண்டிலும் பிள்ளைகள் ஆண்டவர் நாளைய தினத்திலிருந்து ஸ்கூலில் போய் படிக்கும்போது தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருக்க ஜெபிக்கிறோம். சில பிள்ளைகளுக்கு இன்னும் ஃபீஸ் கட்டாமல் பெற்றோர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கும் ஃபீஸ் கட்டத்தக்கதாய் தேவைகளை எல்லாம் சந்தித்து கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுதினம் ஆண்டவரே பாடங்களை நன்றாய் படிக்கவும் நல்ல வெற்றியடையவும் இந்த வருடத்தில் கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆசிரியர்களுக்கு அடங்கி நடக்கிற பிள்ளைகளாய் இருக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, பாடங்களை நடத்தும் போது கவனித்து நன்றாய் படித்து ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். படிக்கிற இடங்களில் அப்பா மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் இவர்கள் காணப்படணும். கர்த்தாவே எல்லா விதத்திலும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும். அப்பா உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் இந்த பிள்ளைகளை அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து தேசத்தில் நடைபெற்ற தேர்தலுக்காக நாம் ஜெபித்தபடி தேவன் தாமே ஒரு ஆட்சி மாற்றம் உண்டாகாவிட்டாலும் ஒரு அசைவை கட்டளையிட்டிருக்கிறார். முன்ன போல அவர்கள் நினைத்த காரியங்களை எல்லாவற்றையும் தடாலடியாக பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். தொடர்ந்து நல்ல ஆட்சி மக்களுக்கு வழங்கப்படணும். கர்த்தர் தாமே உதவி செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேசத்தின் ஜனங்களுக்கு நாளுக்கு நாள் சுங்க சாவடி கட்டணங்களை எல்லாம் உயர்த்தி அதன் மூலமாய் விலைவாசி உயர்வுகளை இந்த அரசாங்கம் கூட்டாதபடிக்கு கர்த்தர் தாமே இரக்கம் பாராட்ட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேசம் கர்த்தரை அறிய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சரியான வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கர்த்தர் கட்டளையிடணும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரே, 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 ஸ்தோத்திரம். ஆமென். கிதியோன் சவரனுக்கு வேலையில் நெருக்கடி இருக்கிறது. கர்த்தர் எல்லா போராட்டங்களையும் மாற்ற ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரே, 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 ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையிலும் தியானிக்க போறேன் வார்த்தைகளுக்காய் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக்கி தர நம்மோடு பேச இடைபட எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவனன்றோ, நீரே என் ஜீவனன்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நானும் நாட்டுக்குட்டி,
ஆட்டுக்குட்டி. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை ஜீவநீரூற்று நீர்தானே, ஜீவநீரூற்று நீர்தானே, உந்தன் மேல் தாகம் கொண்டேன். எல்லாரும் சொல்லுவோம், உந்தன் மேல் தாகம் கொண்டேன். அப்பா துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மிடத்திலே நாங்கள் தாகம் கொண்டு உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியா இந்த வேளையில அமர்ந்திருக்கிறோம். தேவனே ஸ்தோத்திரம், இந்த நாளிலே நீர் பேசுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் திருவிருந்த ஞாயிற்றுக்கிழமையில உம்முடைய சமூகத்துல அப்பாவினுடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் தேவனே நீர் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிற வண்ணமாய் ஒரு ஜனமும் ஒரு தேவனுடைய பிள்ளையும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் ஆண்டவரே நடத்தி செல்ல போகிற நம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே நீர் மனப்பூர்வமாய் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கர்த்தாவே அவர்கள் உமக்கென்று கொடுத்த காணிக்கைகளை அங்கீகரித்து 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை நன்மைகளை அவர்களுக்கு கொடுப்பீராக. ஜனங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே அவர்களை போஷித்து உயர்வடைய செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்ன தேவன் ஒவ்வொருவரையும் அப்படியாய் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகள் இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், சிறியோர் பெரியோர் அத்தனை பேருக்கும் பிரயோஜனமுள்ளதாய் இருக்கும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. உம்முடைய ஆளுகைக்கு தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. இந்த நாளிலும் வந்து ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏசாயா 45ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். ஒருவர் படிங்க. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், நானே தேவன், வேறொருவரும் இல்லை, வேறொருவரும் இல்லை. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் போன வாரத்திலே கொஞ்சம் தியானித்தோம். ஸ்தோத்திர 22ஆம் வசனத்திலே, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. கர்த்தரை நாம் எப்படி நோக்கி பார்க்க வேண்டும்? தாவீது எப்படி கர்த்தரை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தில் தியானித்தோம். பவுல் எப்படி கர்த்தரை நோக்கி பார்த்தார் தன்னுடைய வாழ்க்கையில என்று சொல்லி 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் தியானித்தோம். ஸ்தோத்திரம். இன்னும் பல ஜனங்களுடைய வாழ்க்கையில எப்படி அவர்கள் வேதத்தில் நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்கிறதை பார்த்தோம். போன வாரத்தில் முக்கியமாய் நோக்கி பார்த்தால் ரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் தியானித்தோம். ஸ்தோத்திரம். நோக்கி பார்த்ததான அந்த ஒரு முடவன், பிறவியிலே முடவனாய் இருந்ததான அவன் விடுதலை பெற்றான். அந்த அற்புதத்தினாலே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நோக்கி பார்த்து பேதுரு மூலமாய் பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தைகளை நோக்கி பார்த்ததான 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறதை போன வாரத்திலே தியானித்தோம். மாலை வேளையில் அதுபோல நோக்கி பார்த்தால் ஜீவன் உண்டு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். எண்ணாகமத்தில்
11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஜனங்கள் அங்கே முறுமுறுத்த சூழ்நிலையில என்னாகும் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஆண்டவர் ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்களினாலே கடிக்கப்பட்ட நிலைமையில குற்றுயிராய் ஜனங்கள் அநேகர் கிடக்கிறார்கள். அநேகர் ஓடி அங்க ஓடி இங்க ஓடி எப்படியாகிலும் தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்கள். எங்க ஓடினாலும் அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அவர்களை விட்ட பாடில்லை. இப்பொழுது மோசேயின் இடத்துல வருகிறார்கள். ஐயா மோசே, எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க, உடனே ஜெபம் பண்ணுங்க, அவசரமா ஜெபம் பண்ணுங்க ஐயா. மோசே ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணினார். மோசே விண்ணப்பம் பண்ணும்போது அங்கே ஒரு வெண்கல சர்ப்பத்தை, அந்த எந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்ததோ அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தின் ரூபத்தில் ஒரு வெண்கல சிலையை உண்டு பண்ணி அதை உயரமான இடத்துல நிறுத்த ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அதை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். மோசே அதன்படி செய்தபோது அநேகர் அதை நோக்கி பார்த்து குற்றுயிராய் கிடந்தவன் கூட உயிர் பெற்றான். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 14-15 அவர் சொன்னார், மனுஷகுமாரனும் மோசையினாலே வனாந்தரத்திலே அந்த சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். அவர் சொன்னபடியே அவர் தன்னை சிலுவையிலே உயர்த்தி காட்டினார். எல்லா ஜனங்களும் பாருங்கள், பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று சொல்லி அவர் தன்னை உயர்த்தினபடியினாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த இடத்துல, இந்த ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இயேசுவனுடைய ரட்சிப்பை பெற்று பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று இந்த இடத்துல இயேசு நல்லவர் என்று சொல்லி பாடுகிறோம். அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு எனக்கு பரலோகத்தை கொடுத்திருக்கிற தேவனா இருக்கிறார், கொடுக்க போகிறார் என்று சொல்லி அந்த ஜீவனின், நித்திய ஜீவனின் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம்னா இயேசு அன்றைக்கு உயர்த்தப்பட்டார். நாமும் எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் யார் சொல்லியோ எப்படியோ இயேசுவை அறிந்து அவரை நோக்கி பார்த்தோம். ரட்சிப்பு உண்டானது, நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளியாய் மாறிவிட்டோம். அவரை நோக்கி பார்த்தால் நமக்கு ஜீவன் உண்டாகும். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நோக்கி பார்க்கிற ஜனங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் அவர்களுக்கு வழிவகை செய்து விட்டார். ரட்சிப்பின் வழி ஆண்டவர் ஏற்கனவே எல்லாருக்கும் உண்டு பண்ணி விட்டார். அவனவன் தேடி தான் பரலோகத்துக்கு போக அவன் ஆண்டவரை பிடித்து கொள்ள வேண்டியதுதான் மிச்சம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த காலை வேளையில மூன்றாவதாக அவரை நோக்கி பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில பிரகாசம் உண்டாகும் என்று சொல்லி சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். அவரை நோக்கி பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாய் மாறும். ஸ்தோத்திரம். உங்கள் அருகிலே நிறைய பேர், அக்கம் பக்கத்தில் 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்க. அதனால என்ன, எனக்கு அவங்கள தெரியுமே, பல வருஷம் விசுவாசி, எனக்கு தெரியும். அவங்க என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க, நான் அவங்க பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். அதனால என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அநேக வருஷமாய் நீங்க இருக்கலாம். ஆனா அவங்க முகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தான் அவங்க எப்படி இருக்காங்க, நல்ல நீளமான முடி இருக்கா, அழகான மூக்கு இருக்கா, அழகான கண் இருக்கா, எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் நேரமாச்சும் அவங்கள டைரக்டா பார்த்தாதான் அவங்களுடைய முகத்தை குறித்து, ஓ இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய மனதுக்குள்ள ஒரு அபிப்பிராயம் அவர்களை குறித்து, மற்றவர்களை குறித்து உண்டாகும். கொஞ்சம் பார்க்குறீங்களா உங்க மூஞ்சியை, மற்றவங்களை முகத்தை நேராக கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம தியானத்துக்கு அது நல்லா இருக்கும். இந்த மூஞ்சியை யார் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதருங்க. பாருங்க, கொஞ்சம் நான் சொன்னதுக்காவது பாருங்க. சண்டை, ஒருவேளை சண்டை போட்டிருந்தாலும் பாருங்க. சோத்திரம். ஒரு நிமிஷமா அது பாருங்க. அப்படியே பார்த்துட்டு உடனே மூஞ்சியை எடுத்துறாதுங்க. அப்பதான் அவங்க எப்படி இருக்காங்க, கண்ணாடி போட்டிருக்காங்களா, மீசை எப்படி இருக்கு, பல்லு எப்படி இருக்கு, எல்லா காரியங்களும் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் அவங்கள பார்த்து. ஸ்தோத்திரம். பாருங்க, அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்க்க தான் நம்முடைய வாழ்க்கையில
அவரை குறித்து நல்ல ஐடியா, அவரை குறித்த நல்ல புரிந்து கொள்ளுதல், அவரை குறித்ததான மேலான அனுபவங்களை நாம அடைய முடியும். அவரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில மகிமையான ஒரு பிரகாசம் உண்டாகும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஐயா சொன்னாரு, வேற வழி இல்லாம பார்த்துட்டேன், இவங்கள போய் பார்த்துட்டேனே அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனா ஆண்டவரை நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம்தான், உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம்தான், உங்களுடைய வாழ்க்கையில உயர்வு தான், சந்தேகமே இல்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை. இந்த திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை பிரகாசம் உள்ளதா இருக்க வேண்டும் என்றால் நீங்க நோக்கி பார்க்க வேண்டிய இடம் ஆண்டவருடைய சமூகமாய் இருக்கிறது. நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு இடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அதே சங்கீதம் 34ஆம் சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்துல நாம் படிப்போம். 5ஆம் வசனம் படிங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. யாரெல்லாம் நோக்கி பார்த்தாங்களோ அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள சில வசனங்களை நாம் படித்து பார்க்கும்போது 6ஆம் வசனத்திலிருந்து படிங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு, கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். பாருங்க, ஆண்டவரை நோக்கி பார்க்க பார்க்க நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் ஒரு பிரகாசத்தை, ஒரு மேன்மையை, ஒரு உயர்வை ஆண்டவர் கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். மனுஷரை நோக்கி பார்க்கும்போது சில நேரங்களிலே அவர்கள் சொல்லலாம், ஸ்தோத்திரம், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா கொஞ்சம் காலம் போக போக சொல்லுவான், அதே வாய் சொல்லும், நீ போய் செத்துரு, நீ சாகாட்டா நான் சீக்கிரமா செத்துருவேன். ஸ்தோத்திரம். ஆனா பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை அவரை நோக்கி பார்க்கும்போது என்னவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது பாருங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இடுக்கண்கள்லாம் என்ன, எல்லா கஷ்டங்களுக்கும் என்னை நீங்களாக்கி அவர் ரட்சித்தார் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, 7ஆம் வசனத்திலே கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஸ்தோத்திரம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி பாதுகாத்து நடத்தி கொண்டே இருக்கிற தேவனாக இருப்பார். ஸ்தோத்திரம். 8ஆம் வசனத்துல படிங்க. 8ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸ்தோத்திரம். ஓ taste and see the Lord is good. Blessed in the man that trust in him. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு பழம் உங்க கையில இருக்கிறது, ஒரு ஆப்பிள் பழமே இருக்கிறது அப்படின்னா அதை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் நல்லா இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு. ஸ்தோத்திரம். சில பழங்களை சாப்பிடும்போது அது புளிப்பா இருக்கும், இதை போய் சாப்பிட்றேனே அப்படின்னு சொல்லி கஷ்டமா இருக்கும். ஆனா சங்கீதக்காரன் எழுதுகிறார், தாவீது எழுதுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். டேஸ்ட் அண்ட் see. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் நல்லவராக இருக்கிறார். மனுஷனை போல அவர் அல்ல, அவர் நல்லவர். 9ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் எழுதுகிறார், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறையில்லை. யாரெல்லாம் நீங்க ஆண்டவருக்கு பயப்படுறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில எந்த குறையும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் உங்களை வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதாய் இருக்கிறது.
என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லையா? என்ன இல்லை? குறைவில்லை. இந்த நாளில உங்களுடைய குறைவுகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். 10ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் காணாம தெரிகிற ஒரு வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவரை நோக்கி பார்த்து வாழுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கையே பிரகாசிக்கும்படியாய், அவனுடைய பூமிக்குரிய வாழ்க்கை சரீர பிரகாரமான வாழ்க்கையை ஆண்டவர் பிரகாசிக்க செய்வார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவரை நோக்கி பார்க்கும்போது இருளில கிடக்காதபடிக்கு, பாவத்திலே விழுந்து கிடக்காதபடிக்கு அவனுடைய வாழ்க்கையை தேவன் பிரகாசம் உள்ளதாய் மாற்றுகிற தேவனாக இன்றைக்கும் அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த நாளில வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நோக்கி, இயேசுவே எங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமுள்ள வாழ்க்கையாய் மாற்றும். எல்லாரும் கைகளை உயர்த்தி கேட்பீங்களா? ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை ஒரு பிரகாசமுள்ள வாழ்க்கையாய் மாற்றும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையும் ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பிரகாசமுள்ளதாய் மாற்றப்படட்டும். பிரகாசமுள்ளதாய் மாற்றி தாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அவரை நோக்கி பார்க்கும்போது பிரகாசம் உண்டாகும். பாருங்க, லூக்கா 16ஆம் அதிகாரத்துல ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 16ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம் படிங்க. லூக்கா 16:19. அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் ரொம்ப ஆடம்பரமாய் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய நோக்கி பார்த்தல் எல்லாமே பூமியை நோக்கி பார்த்து, ஆஸ்தி அந்தஸ்து பணம் பொருள் இதையே அவன் நோக்கி பார்த்து அனுதினமும் சம்பிரமமாக வாழ்ந்து வந்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அதனுடைய ஆங்கில வசனத்தையும் படிங்க. ஆங்கிலத்தில் படிங்க சிஸ்டர். Read in English. There was a certain rich man which was clothed in purple and fine linen and fed sumptuously every day. Every day. And there was a certain beggar named Lazarus which was laid at the gate full of sores. ஸ்தோத்திரம். பாருங்க, ஐஸ்வர்யமுள்ள மனுஷன் அவன் யாரையும் நோக்கி பார்க்கல. தன்னுடைய பணம், தன்னுடைய புகழ், இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஏன் அவனுக்கு பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, நல்ல ட்ரெஸ் போட்டான், வாழ்கிறது தப்பாயா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அப்படி வாழ்கிறது தவறல்ல. சம்பிரமமாய் குடித்து வெறித்து அவனுடைய வாழ்க்கை இருந்தது. அவன் ஒரு கிறிஸ்தவனாய் காணப்பட்டான் என்கிறதை, ஒரு தேவனை அறிந்த ஒரு மனுஷன் என்பதை வேதத்தில் வருகிறதான வசனங்களை பார்த்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில அவன் தன் வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தினால சம்பரமமா, யாரை பற்றியும் ஒரு ஏழையை குறித்து அவனுக்கு கவலை இல்லை, தேவனை தேடுகிற அனுபவத்தை குறித்து அவனுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை, கவலையும் இல்லை, சம்பிரமமாய் வாழ்ந்து வந்தான். வசனம் சொல்லுகிறது, 20ஆம் வசனத்திலே லாசர் என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய எங்க வாசல் அருகே கிடந்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப வாசல்ல கிடந்த அவன் 21ஆம் வசனத்திலே அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை எல்லாம் நக்கிட்டு ஒரு புண் பிடித்தவனாய்
சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவனாய் லாசரு அவன் வீட்டு வாசல் அருகே கிடக்கிறான். வாசல் அருகே கிடக்கிறான். பாருங்க, அவன் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே தன் பசி ஆற்ற அவன் ஆசையா இருந்தான். அவன் வீட்டுக்குள்ள இருந்தா அவன் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை சாப்பிட அவனுக்கு ஏது உண்டாகும், வசதியா இருக்கும். ஆனா எப்படி அவன் அப்படி ஆசை கொண்டான் என்று சொல்லி நாம சிந்திக்கும் போது, ஒருவேளை அவர்கள் சாப்பிட்டு முடித்த அப்புறம் ஏதாவது கீழே டேபிள் கீழே ஏதாவது ஒரு துண்டாவது 2 துண்டாவது கிடக்குதா அப்படின்னு சொல்லி அவன் பார்ப்பான். அப்படி பார்த்து சில நேரங்களில் அவனுக்கு ஒண்ணுமே கிடைத்திருக்காது. சில நேரத்தில் ஒரு துண்டு 2 துண்டு விழுந்த துணிக்கைகள் கிடைத்திருக்கும். ஆனால் அவனை குறித்து கூட அவனுக்கு கொஞ்சம் டிபன் கொடுக்கலாம், வெளியே இருந்தால் அவனுக்கு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த லாசரு அந்த ஐஸ்வர்யவான் நினைத்தான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லவில்லை. நாய்கள் அந்த ஏழையனுடைய லாசருவனுடைய பருக்களை நக்கி கொண்டே இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு பாதிக்கப்பட்ட நிலைமையில இந்த ஏழை லாசரு இருந்தான். ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் யாரை குறித்தும் எதை குறித்தும் அவன் சிந்தித்து பார்க்கவில்லை. அனுதினமும் சம்பிரமமாக அவன் வாழ்ந்தான். ஸ்தோத்திரம். நாம் பார்க்கிறோம் 2 பேரும் குறிப்பிட்டதான் நாட்களில் இறந்து விடுகிறார்கள். 22ஆம் வசனம் படிங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். தோத்திரம். பாருங்க, இவன் ஒரு தேவனை அறிந்தவன் தான். ஆனால் சர்ச்சுக்கு போவானா? கிடையாது. அவனுடைய வாழ்க்கையில பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது. நான் என்னுடைய மனம் போன போக்கிலே வாழ்வேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில ஜீவிக்கிற ஒரு மனிதன். இப்போ 2 பேரும் மரித்து விட்டார்கள். ஐஸ்வர்யவானுக்கு நிறைய பணம், ஐஸ்வர்யவான் போய் சேருகிறான். காரணம், இந்த உலகத்துல இருக்கும்போது அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்காதபடிக்கு, தேவனுடைய வசனத்தை நோக்கி பார்க்காதபடிக்கு, எப்படி வாழணுமோ அப்படி வாழாதபடிக்கு, எப்படி வாழக்கூடாதோ அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில வாழ்கிறவனாய் இருந்தபடினால துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் சென்று சேருகிற அந்த நரகத்திலே அவன் சென்று சேருகிறான். நரகத்திலே, பாதாளத்திலே, 23ஆம் வசனத்திலே, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் பாதாளத்திலே வேதனைப்படுகிறான். ஐயோ எரிகிறதே அப்படின்னு சொல்லி வேதனைப்படுகிறான். திடீரென்று பார்க்கிறான், தூரத்திலே ஆபிரகாமையும் அவருடைய மடியிலே லாசரு. இப்ப புண்கள் எல்லாம் இல்ல, நாற்றம் எடுத்த நிலைமை இல்ல, நல்ல அழகா லாசரு அங்கே ஆபிரகாமனுடைய மடியில சந்தோஷமாய் புன்முறுவலோடு உட்கார்ந்து இருக்கிறதை யார் பார்க்கிறது? யார் பார்த்தது? ஐஸ்வர்யவான் பார்க்கிறார். அவனுக்கு ஒரே அதிர்ச்சி. ஸ்தோத்திரம். நம்ம இங்க வேதனைப்படுறோம். நம்ம எவ்வளவு பெரிய பணக்காரர், நமக்கு அடக்க ஆராதனை கூட எவ்வளவு சிறப்பா நடைபெற்றிருக்கும், எவ்வளவு லட்சக்கணக்கில் ஒரு சமாதியை கட்டி இருப்பார்கள். நம்ம இங்க நரகத்துல வேதனைப்படுகிறோம். லாசரு, இந்த ஏழை லாசரு, என் வீட்டு முன்னாடி கிடந்த ஆதரவற்ற இந்த லாசரு, அவன் பரதேசில இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த நேரத்துல அதிர்ச்சியாய் காணப்பட்டது. இன்றைக்கும் வாழ்கிற அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் நித்தியத்திலே போகும்போது சரியில்லாத வாழ்க்கை வாழ்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில அதிர்ச்சியாதான் இருக்கும். மாய்மால வாழ்க்கை வாழ்கிறவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிக்கொண்டு ஞானசானை எடுத்து துன்மார்க்கமாய் குடித்து வெறித்து ரகசிய பாவங்களை செய்து துன்மார்க்கமாய் வாழ்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில நித்தியத்திலே அவர்கள் போகும்போது ஒரு அதிர்ச்சி உண்டாகும். இந்த ஐஸ்வர்யவானை போல லாசரு அவ்வளவு மகிமையான இடத்துல ஆபிரகாமனுடைய மடியிலே உட்கார்ந்திருக்கிறான். நான் இங்க ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி
வேதனைப்படுறேனே அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு துடிக்கிறான். ஸ்தோத்திரம். ஒரு மிருகம் உண்டு, பன்றி, நீங்க பார்த்திருப்பீங்க. அது ஒரே ஒரு தடவை தான் வானத்தை பார்க்கும். வானத்தை பார்க்கும்போது சூரியனையும் பார்க்கும். இப்படி ஒண்ணு இந்த உலகத்துல நான் வாழ்ந்ததான ஊர்ல இருந்துச்சா அப்படின்னு சொல்லி அது நினைக்கும் போதே, நினைத்து கொஞ்ச நேரத்துல கசாப்பு கடைக்காரங்க அதனுடைய கழுத்தை வெட்டிடுவாங்க. அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். அது போலதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஆராதிக்கிறது, பரிசுத்தமாய் வாழ்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம். தேவனை நோக்கி பார்த்து அவரை அறிகிற அறிவில வளரும்படியாய் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம். இப்ப என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய வாழ்க்கையில தங்களை வஞ்சித்து வாழ்கிற ஜனங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த ஐஸ்வர்யவான் நமக்கு ஒரு எச்சரிப்பாய் இருக்கிறார். உலகத்தை, பாவத்தை, குடி வரியை, துன்மார்க்கத்தை, விபச்சாரத்தை விரும்பி செய்து கொண்டிருந்ததான அந்த ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கையில ஒரு நாள் வந்தது, அவன் நரகத்திலே வேதனைப்பட்டான். ஆனா தேவனை அறிந்து தேவனை தரித்திரத்திலும் நோக்கி பார்த்ததான லாசருவனுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, அவன் ஆபிரகாமனுடைய மடியிலே தேற்றப்பட்டான். இங்க கண் போனப்புறம் தான் சூரிய நமஸ்காரம் பண்ணுவார்கள் அப்படின்னு சொல்லுகிறது போல இப்பதான் இந்த ஐஸ்வர்யவானுக்கு நிறைய ஆண்டவருக்கு அடுத்ததான காரியங்களிலே வாஞ்சை வருகிறது. எங்க? பரலோகத்துல இல்ல, நரகத்துல போனப்புறம் தான் இவனுக்கு நிறைய ஆவிக்குரிய காரியங்கள்ல ரொம்ப நாட்டம் வருகிறது. ஸ்தோத்திரம். முதல்ல தனக்காக ஆபிரகாமினிடத்துல வேண்டுதல் வைக்கிறார். ஐயா ஆபிரகாமே, இங்க நான் தீயில ஒரு எலிய சுட்டு, இல்ல ஒரு அணில சுட்டு, இல்ல ஒரு பறவையை சுட்டு சாப்பிடுகிறது போல வாட்டப்பட்டு இந்த தீயில ரொம்ப வேதனைப்படுறேன். தயவு செய்து அந்த லாசருவை அனுப்பி ஒரு சொட்டு தண்ணீரை என்னுடைய நாவை இல்ல வைத்து குளிர பண்ணணுமே அப்படின்னு சொல்லி முதல்ல வேண்டிக் கொள்ளுகிறான். இல்லப்பா அதெல்லாம் முடியாது, இங்க இருந்து அங்கே வர முடியாது அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், ஐயா இப்பதான் தெரியுது, எங்க பார்சல்லாம் சொல்லும் போது நரகம் அது அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல், நித்தியமா இந்த நரகத்துல வேதனை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி வருஷத்துல ஒரு தடவை நான் போவேன். அப்பெல்லாம் சொன்னாலும் எனக்கு புரியாது, இப்பதான் புரியுது ஐயா. இந்த வேதனை உள்ள இடத்துல என்னுடைய சகோதரர்கள் 5 பேர் வராதபடிக்கு தயவு செய்து லாசருவை அனுப்புங்க. லாசரு இறந்து போனவன் எப்படி வந்து நமக்கு பிரசங்கம் பண்ணுகிறான், சுவிசேஷம் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு எல்லாரும் கடவுளை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தர்களாய் வாழ்வார்கள். ஐயா தயவு செய்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஆத்தும பாரம் அங்கதான் அந்த ஐஸ்வர்யவானுக்கு வருகிறது. இங்க கைப்பரதி ஊழியம் நடைபெறும், 4 மணிக்கு செபித்து ஊழியம் செல்வார்கள் அப்படின்னா வாரவங்க தான் ஆத்தும பாரம், மற்றவங்களுக்கு பாரமே இல்லை. யார் எக்கேடு கெட்டு நரகத்துக்கு போனா என்ன, நான் நல்லா இருக்கிறேனா அப்படின்னு சொல்லிதான் அநேகருடைய சிந்தனை போகிறது. இங்க ஆத்தும பாரத்தோடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்து உங்களையும் ஆயத்தப்படுத்தி மற்றவர்களை ஆயத்தப்படுத்தாத பட்சத்துல இந்த ஐஸ்வர்யவானுடைய நிலைமை உங்களுக்கு வரக்கூடும். ஸ்தோத்திரம். தேவனை நோக்கி பார்க்காத அந்த ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கையில நரகத்துல போய், ஆபிரகாமே தயவு செய்து லாசரு அனுப்புங்க, இல்லாட்டா என் சொந்தக்காரன் எல்லாரும் இந்த நரகத்துல வந்துருவானே. பாரம், பயங்கரமான பாரம். ஆபிரகாம் சொல்லுகிறார், அங்கே ஊர்ல அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்கப்பா, பாஷங்க இருக்கிறாங்கப்பா, அவங்களுடைய வார்த்தையை கேட்காட்டா இந்த லாசரு போனாலும் ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நாம் வாழும் போதுதான் தேவனை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்து அந்த நீதியின் சூரியனாய் இருக்கிற தேவ சமூகத்துல, தேவனுடைய சமூகத்துல அவரை சந்திக்க முடியுமே தவிர நம்முடைய வாழ்க்கையில நாளைக்கு நான் பரிசுத்தனா இருக்கலாம், நாளைக்கு பைபிள் படிக்கலாம், நாளைக்கு ஆராதனைக்கு ஒழுங்கா வரலாம், நாளைக்கு வாசேவத்துல போலாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். இப்படியே உன்னுடைய வாழ்க்கையில தேவனை நோக்கி பார்க்கிற அனுபவத்தை மட்டுப்படுத்தி கொண்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் நினையாத நேரம் இயேசு வருவார். இல்லாவிட்டால் நினையாத நேரத்துல நீங்க அவருடைய சமூகத்துல நிற்க வேண்டியது இருந்தால்
உங்களுடைய இலக்கை நீங்கள் அடையாமல் போய்விடுவீர்கள், பரலோகத்தின் பாக்கியத்தை இழந்து போவீர்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கையில, தன்னுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யம் இருந்தது, பணம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று சொல்லி வேதம் சொல்லுகிற வண்ணமாய் தன்னுடைய ஜீவனையே அந்த நரகத்திலே நஷ்டப்படுத்தி விட்டான். பணம் இருந்து பிரயோஜனம் உண்டா? ஐஸ்வர்யம் இருந்து பிரயோஜனம் உண்டா? இல்ல. உலகத்துல நாம கொஞ்ச காலம் வாழ்கிற வாழ்க்கை, உலகத்துல கொஞ்ச காலம் வாழ்கிற வாழ்க்கை, ஒரு 70 வருஷமோ 80 வருஷமோ கூடி போனா 100 வருஷம் நம்ம வாழ்ந்தோம்னா, ஜப்பான்ல எல்லாம் 130 140 வயசெல்லாம் வாழ்றாங்களாம். நம்ம ஒரு கணக்குப்படி ஒருவேளை ஒரு 100 வருஷம் வாழ்ந்தோம்னா நம்ம எத்தனை நாள் வாழ்வோம்? 36,500 நாட்கள் தான் இந்த உலகத்துல நாம் வாழ்வோம். 100 வருஷம் வாழ்ந்தோம்னா 36,500 நாட்கள் தான் நம்ம வாழ்வோம். 70 வருஷம் வாழ்ந்தோம்னா அதை கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. இப்படி நம்முடைய ஒரு நாள் முடியும் போது நம்முடைய ஆயுள்ள ஒரு நாள் குறைகிறது. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்த்து நாம் பிரகாசம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுகிறது புரிகிறது அப்படின்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரியவே இல்லை, என்ன பேசுறீங்க ஐயா அப்படின்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் புரிகிறது, ரொம்ப நன்றி. ஸ்தோத்திரம். பாருங்க, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிறவர்களா இந்த உலகத்துல நாம் வாழ வேண்டும். 1 யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வசனம், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனிமேல் எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருப்போம் என்று சொல்லி இன்னும் நமக்கு வெளிப்படவில்லை. ஆனாலும் அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே இருப்போம் என்று சொல்லி நாம் நிச்சயித்திருக்கிறோம் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாய், யார் இருக்கிற வண்ணமாய்? இயேசு இருக்கிற வண்ணமாக நம்ம மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு தான் சபை, அதற்கு தான் ஆண்டவருடைய பாடுகளை நோக்கி பார்த்து அவர் எனக்காய் சரீரத்திலே பாடுபட்டார் என்பதை நினைகூர்ந்து அப்பத்தை புசிக்கிறோம் திருவிருந்துல. அந்த நம்பிக்கைக்காய் தான், அந்த பரிசுத்தத்தை நாம் அவர் இருக்கிற வண்ணமாய் ஒரு நிலைமை அடைய வேண்டும் என்பதற்காய் தான் நாம் ஒவ்வொரு மாதமும் திருவிருந்திலே பங்கெடுத்து அந்த இரத்தத்தை, இயேசுவின் சிந்தப்பட்ட இரத்தத்துக்கு அடையாளமாய் நினைவு கூறுகிறோம். அவர் வெளிப்படும் போது அவரை நோக்கி பார்க்கிறதான தேவ பிள்ளைகளாகி நாம் அவர் இருக்கிற வண்ணமாக நாம் இருக்க வேண்டும். இல்லாட்டா அவ்வளவுதான், ஐஸ்வர்யவானை போல புலம்போண்டியதான். கடைசி கால சியோன் சபையில இத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தேன், ஏன் நான் நரகத்துல வந்தேன்? ஆண்டவர் சொல்லுவார், எப்ப ஆராதனைக்கு வந்த? எத்தனை நாள் வருஷத்துல பைபிள் படிச்ச? எத்தனை நாள் குடும்ப ஜெபம் பண்ண? எத்தனை நாள் தனிப்பட்ட விதத்துல நீ ஜெபித்த? 1 மணி நேரமாகிலும் ஒரு வாரத்திலேயாவது ஜெபம் பண்ணியா? இப்படி பல கேள்விகள் கேட்கப்படும். ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிற தேவ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த நாட்களில நோக்கி பார்க்க வேண்டிய ஆண்டவரை விட்டு நோக்கி பார்க்க தேவையில்லாத அத்தனையும் சபை உட்பட தேவ ஜனங்கள் நோக்கி பார்த்து தேவனுக்கு கொஞ்ச நேரம் கூட இடம் கொடுக்காதபடிக்கு காணப்படுகிறார்கள். எப்ப பார்த்தாலும் சிலருடைய வாழ்க்கையில போன் தான், போன் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு சொல்லி அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு மாறிவிட்டது. இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவரை நோக்கி பார்க்காம அந்த போனை மாத்திரம் நோக்கி பார்த்தீங்கன்னா நீங்க பரலோகம் போக முடியாது. பரலோகம் அது பிரகாசிக்கிற மகிமையான ஒரு பட்டணமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. இங்கெல்லாம் குப்பை. இந்த உலகத்துல காண்கிற காரியம் மாறி போகும், அழகு மாறி போகும், அந்தஸ்து மாறி போகும், பணம் மாறி போகும், எல்லாம் மாறி போகுமானால் ஸ்தோத்திரம், இந்த மகிமை இனி வரப்போகிற தேவனுடைய அந்த மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை
அல்ல. ஸ்தோத்திரம். இயேசு சொன்னார், யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். என்னை பின்பற்றுகிறவன், என்னை பின்பற்றி என்னை நோக்கி பார்க்கிற ஜனம் அது ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் நோக்கி பார்க்க உங்களுக்கு நேரம் உண்டா? ஏசப்பாவுடைய சமூகத்துல ஜெபிக்க உங்களுக்கு நேரம் இருக்கிறதா? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத உங்களுடைய வாழ்க்கையில நான் ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவை பின்பற்றி அவருடைய பிள்ளையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு நோக்கமுள்ளவர்களா இருக்கிறீங்களா? இல்லாட்டா இன்னும் கொஞ்ச காலம் போட்டு நான் உலகத்தை அனுபவிக்கணும். ஸ்தோத்திரம். தேவஜனமே, இன்றைக்கே இரட்சணிய நாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அவரை பின்பற்றுகிற ஜனம்தான் ஜீவ ஒளியில, ஜீவ வெளிச்சத்துல நடப்பார்கள். வேதத்துல பார்க்கும்போது சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். சிம்சோனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். பல காலம் சிம்சோன் தேவனை நோக்கி பார்க்காதபடிக்கு தன்னுடைய வாழ்க்கையில வேசிகளையும் பாவத்தையும் நோக்கி பார்த்தவனாய் ஜீவித்த அவன் கடைசியில கைவிடப்பட்ட நிலைமையில ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கிறான். தேவனே என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கிறான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பல காலமாய் உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொண்டு ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லி நோக்கி பார்க்க எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை வஞ்சித்துக் கொண்டு ஜீவிக்கிறவர்களாய் இருந்தா இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க. சிம்சோன் பாருங்க, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்தை படிங்க. ஆண்டவரை நோக்கி கதறுகிறான். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகிய ஆண்டவரே, நான் இரண்டு கண்களுக்கு என்னுடைய இரண்டு கண்களுக்கு தீர்வாக ஒரே தீர்வாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு பெலிஸ்தியர் கைகளிலே நான் பழிவாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். பாருங்க, சிம்சோன் என்றால் எதிரிகள் பயப்படுவார்கள், பெலிஸ்தியர்கள் நடுங்கி ஓடுவார்கள். சிம்சோன் வந்து விட்டானா அப்படின்னு சொல்லி பயப்படுவார்கள். அப்படிப்பட்டதான சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் தயவு செய்து ஆண்டவரே, தயவு செய்து ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை பலப்படுத்தியறலாம் அப்படின்னு சொல்லி சிம்சோன் கேட்கிறார். சிம்சோனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. ஏன் பிடுங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, சிம்சோன் இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிறான், படுக்க கூடாத இடத்துல படுத்திருக்கிறான். பாருங்க, சிம்சோனுடைய வாழ்க்கையில அவன் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல படிக்கும்போது, அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 சடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. தேவனுக்காய் நசரேய அந்த பொருத்தனை உள்ள ஒரு மனிதன் தான் சிம்சோன். அவன் பிறந்தது முதல் அவனுடைய தலைமுடி கத்தரிக்கப்படாதபடிக்கு அவன் பரிசுத்தனாய் ஜீவிக்க வேண்டும், கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டை உள்ள சிம்சோன் இப்ப போய் அவன் என்ன செய்யறான்? ஒரு பெண்ணினுடைய மடியிலே, அவன் தவறான பெண்ணினுடைய மடியிலே போய் அவன் விபச்சார பாவத்திலே விழுந்து அங்கே தன்னுடைய பலன் தலைமுடியில தான் இருக்கிறது. தேவனுக்கென்று நான் பிரதிஷ்டையாக்கப்பட்டவன் என்று சொல்லி எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தின போது அவன் 19ஆம் வசனத்திலே அவனை மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. பாவத்தின் மடி சில நேரம் ரொம்ப
குதூகலமாய் தான் இருக்கும், ரொம்ப என்ஜாய்மெண்டாய் இருக்கிறது போல பிசாசு காட்டுவான். கடைசியில தான் சிம்சோனுடைய வாழ்க்கையே பறிபோனது. பாவத்தின் மடியிலே படுத்ததினால ஆண்டவரையே நோக்கி பார்க்க வேண்டியவன், இப்பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவன், எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டு ஜனங்களுக்காய் ஒரு நியாயாதிபதியாய் இருக்க வேண்டிய சிம்சோன், அவன் பாவத்தின் மடியிலே படுத்தது அவனுக்கு கொஞ்சம் சொகுசாதான் இருந்தது. ஆனால் மனிதர்கள் என்ன செய்தார்கள்? அவனை தலைமுடியை கத்தரித்து போட்டார்கள். இப்பொழுது அவனுடைய பலன் ஒன்றுமே அவனிடத்துல இல்லை. எப்பொழுதும் போல நான் எழும்பி போயிருவேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைத்தான். ஆனா என்ன நடந்தது? ஸ்தோத்திரம். பெலிஸ்தர் அவனை பிடித்து, 21ஆம் வசனத்தை பாருங்க. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். எவ்வளவு ஒரு பெரிய ஸ்டார், பிரகாசமான ஸ்டாரா இருந்த சிம்சோன், ஆண்டவரை நோக்கி பார்த்து அபிஷேகத்துல நிறைந்து பெரிய ஒரு ஸ்டாரை போல பிரகாசித்த சிம்சோன் இப்பொழுது 2 கண்களும் பிடுங்கப்பட்டு ஐயா என்ன செய்யறாரு? சிறைச்சாலையில மாவரைத்து கொண்டிருக்க. எவ்வளவு வேதனை! கண்ணும் போய்விட்டது. இப்பொழுது சத்துருக்களுக்கு முன்பாக அவருடைய சிறைச்சாலையிலே மாவரைக்கிறது எவ்வளவு பெரிய அவமானம்! இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, என்னுடைய மகன் என்னுடைய மகள் ஒரு ஸ்டாரை போல இருக்கணும், என்னை நோக்கி பார்த்து பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். ஆனா நீங்க பாவத்துக்கு இடம் கொடுப்பீங்கன்னா பிசாசு ரொம்ப சந்தோஷப்படுவான். அந்த சிம்சோனை போலதான் உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட முடியாதபடிக்கு, முன்னேற முடியாதபடிக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் ஆண்டவருக்கு சாட்சி இல்லாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறி போகும். எச்சரிக்கை! சிம்சோனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பலசாலி! அவனை கண்ணை பிடுங்கி சிறைச்சாலையில மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அவங்க சொன்னபடிதான் இவன் இப்ப செயல்படணும். ஒண்ணுமே அவனால இப்ப செய்ய முடியல. வேதனை, துக்கம், அவமானம் தாங்க முடியல. எல்லா அவமானமும் சகித்த சிம்சோன் கடைசியில் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே என் கண்ணை பிடுங்கிட்டாங்க, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நான் உம்முடைய கிருபையினால எவ்வளவு வல்லமையாய் ஒரு நியாயாதிபதியாய் செயல்பட்டேன், எல்லாம் போய்விட்டது ஆண்டவரே. இந்த கடைசி வேளையில நீர் ஒரு விசை என்னை பலப்படுத்தும். என்னுடைய 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் என்னுடைய சத்துருக்களை நான் பழிவாங்க வேண்டும் அப்பா, என்னை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே அவன் கேட்கிறான். ஸ்தோத்திரம். ஆண்டவரும் அவனுடைய கூப்பிடுதலை கேட்டு என்னை நோக்கி பார்க்கிறானே, கண் கெட்டு போன நிலைமையிலும் என்னை நோக்கி கூப்பிடுறானே, பலனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பலப்படுத்தின போது சிம்சோனை அங்கே திரளான ஜனங்கள் வேடிக்கை அந்த கூடியிருந்த நேரத்துல நம்ம சிம்சோனை அழைத்து கொண்டு வாருங்க, அவன் ஏதாவது வேடிக்கை அவனை காண்பிக்க வைத்து, சிம்சோன் அவன் மனசார வேடிக்கை ஏதாவது செய்வானா? கண்டிப்பா செய்ய மாட்டான். அவனை ஏதோ எடுத்து குத்தி இருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, ஏதாவது வேடிக்கை காட்டுறா அப்படின்னு சொல்லி இருப்பாங்க, பயமுறுத்தி இருப்பாங்க. அவன் வேதனைப்படுகிறான், அவமானம் தாங்க முடியல. அந்த நேரத்துலதான் அவன் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்தும், இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்தும், இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கேட்டபோது ஆண்டவர் பலப்படுத்தினார். அங்கே பெரிய தூண்கள் 2 நின்று கொண்டிருந்தது. 2 கைகளை அந்த தூண்களில பிடித்ததான சிம்சோன் அங்கே அந்த தூண்களை அசைத்து போட்டான். அந்த கட்டிடமே இடிந்து அதுல இருந்த பெலிஸ்தியர்கள் எவர்கள் சிம்சோனை வேடிக்கை பொருளாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நினைத்தார்களோ அவர்கள் எல்லாரும் அடிந்து போனார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் உங்களுடைய வாழ்க்கையில பிசாசு உங்களை ஒரு வேடிக்கை பொருளாய் மாற்ற விரும்புகிறான். உங்களுடைய வாழ்க்கையில துன்மார்க்க காரியங்களை செய்து பாவத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து, பரிசுத்தமில்லாத காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில வைத்து அசுத்தர்களாய் மாற்றி ஒரு வேடிக்கை பொருளாய் சத்துரு அவன் எவனை விழுங்கலாமா என்று சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல பகை தேடி சுற்றி திரிகிறவன் அவன் பார்த்துட்டே இருக்கிறான். இந்த பெண்ணை என்ன செய்யலாம், இந்த வாலிப பெண்ணை என்ன செய்யலாம், இந்த தம்பி என்ன செய்யலாம், இந்த சகோதரி என்ன செய்யலாம், இந்த குடும்பம் நடத்துகிற இந்த சகோதரி என்ன செய்யலாம், திருப்பி விட்டுறலாமா, ஏதாவது பாவத்தை தூண்டி விட்டுறலாமா,
அப்படின்னு சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். தேவச்சனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பிரகாசிப்பிக்க செய்கிற ஆண்டவரை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில அது ஆசீர்வாதமா இருக்கும். ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையில பிரகாசத்தை இழந்து, நீர் வைத்த நிலைமைகளை இழந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில வழி தவறி போயிருக்கிறேன், பாவத்தை நோக்கி பார்த்தவனாய் இருக்கிறேன், பரிசுத்த தேவனை அசட்டை பண்ணி பாவம் தான் என்னுடைய வாழ்க்கையின் சிந்தனையாகவும் எண்ணமாகவும் ஏக்கமாகவும் இருக்கிறது. தயவு செய்து ஆண்டவரை இந்த நாளில, இந்த திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில எனக்கு மனதிறங்கும் அப்பான்னு சொல்லி கேட்பீங்களா? எல்லாரும் ஒரு நிமிடம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவர் இந்த நாளிலே ஒருவரோடும் பேசாமல் இருக்கவில்லை. எல்லாருக்கும் முன்பாக இந்த சத்தம் தொனித்து கொண்டேதான் இருந்தது. எல்லாருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை வந்தது. இந்த நாளில எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க. அப்பா, உம்மை விட்டு தூரமாய் போன நிலைமைகள் என் வாழ்க்கையில வேண்டாம். ஐஸ்வர்யவானை போல இந்த உலகம்தான் உலகத்தின் சிற்றின்பம் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நான் நினைத்து கொண்டிருக்கிறேனே. சிம்சோனை போல வழி தவறி என்னுடைய வாழ்க்கையில மனம் போன போக்கில நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனே. ஹல்லேலூயா. சிம்சோனும் அந்த ஐஸ்வர்யவானும் எங்களுக்கு எச்சரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கிறார்களே, எச்சரிக்கையாயிருக்கிறார்களே. அப்பா, அப்பா, இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே, ஒரு விசை ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிறோம், இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி கேட்டேன். சிம்சோனை போல ஆண்டவரிடத்துல கேளுங்க. அப்பா, உம்மை விட்டு தூரமாயிருக்கிற என் வாழ்க்கையில ஆண்டவரே உம்மண்டையில நான் திரும்புகிறேன்ப்பா, உம்மண்டையில நான் திரும்புகிறேன், உம்மண்டையில நான் திரும்புகிறேன். வாயை திறந்து சொல்லுங்க, வாலிய பிள்ளைகள் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றே வேறு ஒன்றுக்கும் வரான். அவனுடைய கிரியைகளுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பரிதாபமாய் போய்விடும். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் இயேசுவுக்கு இடம் கொடுங்க. மகனே, மகளே, ஏன் என்னை பிடிக்கலையா? உனக்கு தூரமா ஏன் போய் கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கை ஏன் என்னை விட்டு தூரமாய் இருக்கிறது? ஓ தேவன் சிலுவை சுமந்த அந்த உருவம், சிலுவை சுமந்த அந்த இயேசு உங்களை பார்த்து கேட்கிறார், மகனே, உன் இருதயத்தை எனக்கு தருவாயா? இன்னும் ரட்சிக்கப்பட்ட பின்பும் இன்னும் கழுவப்பட்ட பன்றியை போல இருக்கிறாயே, உன்னுடைய வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகனே, மகளே, உன்னுடைய சம்பாஷணை சரியில்லாம இருக்கிறது, உன்னுடைய போன் தொடர்புகள் சரியில்லாம இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரனோடு பேசுகிறார், தேவன் உங்களோடு பேசுகிறார், தேவன் உங்களோடு பேசுகிறார். உன்னுடைய சரியில்லாத வாழ்க்கையை இன்றைக்கு விட்டு விட்டேன்னா உன்னுடைய வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாய் மாறும், உன்னுடைய எதிர்காலம் பிரகாசம் உள்ளதாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிபாபா ஷபாபா ரிகாபா ரிபாலா பௌர மங்கர பௌஷந்தர நோதரி. சத்ரு உனக்கெதிராய், சிதறடிக்கிறவன் உனக்கெதிராய், ஹல்லேலூயா, பல கிரியைகளை செய்யும் போது ஆண்டவர், மகளே, மகனே, என்னை நோக்கி பாரு, உன்னுடைய வாழ்க்கையை நான் பிரகாசிக்க பண்ணணும், என்ன நோக்கி பாரு அப்படின்னு சொல்லி உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு இடம் கொடுங்க, தேவனுக்கு இடம் கொடுங்க, தேவனுக்கு இடம் கொடுங்க. ஜெப வாழ்க்கைக்கு இடம் கொடுங்க. தேவனை நோக்கி பார்க்கிற ஜெப வாழ்க்கைக்கு, பரிசுத்த ஜீவியத்துக்கு, வேத வாசிப்புக்கு, வேத தியானத்துக்கு, ஹல்லேலூயா, குடும்பமாய் ஜெபிக்கிறதற்கு, அதிகாலை ஜெபங்களுக்கு, ஓ தேவனை நோக்கி பார்க்கிற அனுபவங்களுக்கு இடம் கொடுங்க, இடம் கொடுங்க, இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. ஓ தேவனிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரை நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுவோம். இன்றே மறுபடியும் உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன்.
அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், ஜீசஸ் பிரகாசம் உம்மைத்தான் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களையும் பிரகாசமடைய செய்யும் அப்பா. ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஓ, இந்த நாளில ஒரு முகங்களும் வெட்கப்படக்கூடாதப்பா. உம்மை நோக்கி பார்த்து பிரகாசமடைகிற முகங்களாயிருக்கட்டும், உம்மை நோக்கி பார்த்து பிரகாசமடைகிற முகங்களாயிருக்கட்டும். ஆமென், ஆமென். எல்லாரும் எழும்பி திருவிருந்துல நாம் ஆயத்தத்தோடு பங்கெடுப்போம். இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன